சரி ஓகே. ஸோ பசிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்ஸ் பசிலோட செகண்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ பசில் எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணணும். நேற்று பார்த்தது ஃப்ளோர் பேஸ்டு பசில் கரெக்டா. ஃப்ளோர் பேஸ்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் இருக்குது, நிறைய டைப் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த டைப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் மந்த் பேஸ்டு இல்லை டே பேஸ்டு வரக்கூடியது ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் முதல்ல ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேட்டாவை முதல்ல படிச்சுக்கலாம் ஓகேவா. என்னப்பா கொடுத்துருக்காங்க மொத்தம் 7 persons buying a different chocolates, KitKat இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நாட் நெசசரி இந்த சேம் மாடல். ஆல் ஆஃப் ஓகேங்களா, ஆல் தே ஆர் பையிங் a different days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னைக்கு வீக்கோட மண்டேல ஸ்டார்ட் ஆகி சண்டே, அதாவது வாரத்தினுடைய 7 நாட்கள் மண்டேல ஆரம்பிச்சு எனக்கு சண்டேல வந்து முடியுது அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டா. என்னாச்சு நீங்க யாருமே வந்த மாதிரி தெரியல. சரி ஓகே. ஐ திங்க் தீபாவளிக்கு முதல் நாள், நாளைக்கு தானே தீபாவளி. இன்னிலேருந்தே தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களோ ஒரு வேலை ஓகேவா. ஸோ சரி ஓகே ஓகேவா. 7 டேஸுக்கான இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகேவா. ட்ரை பண்ண முடியும்னா உங்களால் ட்ரை பண்ணுங்க. இல்லை ஒரு 2 minutes டைம் தரேன். இல்லை அப்படின்னா நம்ம நானே சால்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். யாரும் என்ன பண்ணிருக்கீங்க? என்ன டைப் ஆஃப் ரீடிங் முடிச்சிருக்கு நல்லா பாருங்க. பர்சன்ஸ் உடைய நேம், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா டே வந்து பேரை கொடுத்துருக்காங்க. ஆர் பையிங் எ கேட்பரி ஆஃப்டர் தேர்ஸ்டே, வியாழக்கிழமைக்கு அப்புறம். வெள்ளி சனி ஞாயிறுங்கிற 3 நாள் என்கிட்ட இருக்கு. இட்ஸ் a possible. There are 3 days gap between R and Q. 3 நாள் கேப் எனக்கு இருக்கு. சரி ஓகே. பையிங் எ சாக்லேட். ஒய் பையிங் சாக்லேட் ஆன் வெட்னஸ்டே அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. டைரக்டா எனக்கு கொடுத்துருக்காங்க. That is the 1 day gap between the one who buying a Cadbury. யாரு Cadbury? Or buying a Cadbury after the Thursday கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப எனக்கு கேட்பரிக்கும் மில்கி பாருக்கும் நடுவுல ஒரு பர்சன் எனக்கு சாக்லேட் பை பண்றாரு. who buying before the person who buying that என்னது? It's a Cadbury. கேட்பரிக்கு முன்னாடியே, கேட்பரிக்கு அப்புறமா அவர் வாங்கல. X buying a chocolate just before the person who buying a 5 star. The one who, that is the 1 day gap between T and W. That is the 1 day gap between T and W. Who buying a munch just after the day, the one who buying a KitKat. என்ன சொல்றாங்க? That is the 1 day gap between T and W. Who buying munch, இவரே மஞ்ச் வாங்குறாரு just after the day of the one who buying a KitKat. KitKat வாங்கின நாளுக்கு அடுத்த நாளாக இவர் வாங்குறாரு அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க கரெக்டா. சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலான்றத பாருங்க, நல்லா பாருங்க.
என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டேப்பா. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. வாரத்தினுடைய 7 நாட்கள். கரெக்டா? ஆர் பையிங் எ சாக்லேட் ஆஃப்டர் தேர்ஸ்டே. இப்போ எனக்கு முன்னாடியே தெரியும் ஒய் பையிங் எ சாக்லேட் ஆன் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம ஒய்யை மென்ஷன் பண்ணிக்கலாமா? வியாழக்கிழமைக்கு அப்புறமா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள்ல யார் வாங்கியிருக்கா அப்படின்றது எனக்கான ஆர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆரை நான் சண்டேன்னு கொடுத்தேன் அப்படின்னா 1, 2, 3. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? there are the 3 days gap between R and Q. இதுல Q வர முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஒய் வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் வந்து சண்டேவும் கிடையாது அப்படின்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? ஆர் வந்து சண்டே சாக்லேட் வாங்கல அப்படின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். அப்ப மேபி எனக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக எனக்கு இருக்கலாம். இந்த 2ல ஏதோ ஒரு நாள் வாங்கியிருக்காரு அப்படின்றது மட்டும் எனக்கு. ஓகேங்களா? சண்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டே வராதா அப்படின்றது கேள்வி என்னமோ கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஆனால் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனே, அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலையா? அதுக்கு தான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே உள்ள வரணுங்கிறது. ஓகேங்களா? ஸோ கிளாஸோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தடவை பாருங்க, தெளிவாக புரியும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது என்னது? there is the 1 day gap between. ஓகே, இப்போ நம்ம ஆரை போட்டாச்சுல, அப்போ Q அப்ளைஸ் பண்ணணும். கரெக்டா? there are the 3 days gap between R and Q. ஆர்ல இருந்து 1, 2, 3. ஸோ Q எனக்கு இதுல வரலாம். 1, 2, 3. Q எனக்கு இங்க வரலாம். So this today is possible. This today is possible. The next one அடுத்தது என்னது நமக்கு? That is the 1 day gap between Cadbury and Milky Bar. Cadburyல இருந்து Milky Bar, Milky Bar இங்க போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ மில்கி பாரை இதுல நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? 1 day gap between who buying before the person who like of the Cadbury. X buying a chocolate just before the person who buy the 5 star. இவருக்கு ஜஸ்ட் முன்னாடி எக்ஸ் வந்து வாங்க. இப்போ எக்ஸும் 5 ஸ்டாரும் அடுத்தடுத்த டேஸ்ல எனக்கு வாங்கி இருக்கணும். இப்போ மண்டேல எக்ஸ் போட முடியாது, டியூஸ்டேல கொடுத்தா வெட்னஸ்டேல 5 ஸ்டார் கொடுக்க முடியாது, தேர்ஸ்டேல எக்ஸை கொடுத்தா ஆர் வந்து கேட்பரி இருக்காங்க, ஸோ அன்னைக்கு என்னால கொடுக்க முடியாது. அப்ப எக்ஸை இதுல கொடுத்தாதான் 5 ஸ்டார் இதுல என்னால பிளேஸ் பண்ண வைக்க முடியும். நம்பர் 1 பாசிபிலிட்டி. இதுல எக்ஸ் கொடுத்தா கியூக்கு 5 ஸ்டார் தாராளமா கொடுக்கலாம். மில்கி பாருக்கு எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதுல என்னால பிளேஸ் பண்ண முடியும். ஸோ 2 பாசிபிலிட்டி இப்ப எனக்கு கிரியேட் ஆகுது. So X இது X 5 star. That's the 1 day gap between T and W who buying a munch. நல்லா பாருங்க, W buying a munch. கரெக்டா? இப்போ எனக்கு munch and W பிளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இதுல எனக்கு வரலாம். இந்த 2 இடம் எனக்கு பாக்கி இருக்கு. கரெக்டா? இதை பொறுத்த வரைக்கும் ஓகே இட்ஸ் அ பாசிபிள். 1, 2 இதுலயும் டாப் அண்ட் பாட்டம் 2 இடம் இருக்கு. ஆனா என்ன சொல்லிருக்காங்க? that is the 1 day gap between T and W. ஒரு நாள் கேப் வந்து எனக்கு இருக்கணும். கரெக்டா? ஸோ 1 day gap betweenனா எனக்கு இது ரெண்டுமே எனக்கு பாசிபிள். ஏன்னா 1 day கேப் இருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. 2ல எங்க வேணா வரலாம். அதே மாதிரி போட்டா இது ரெண்டும் இட்ஸ் அ பாசிபிள். இது எனக்கு பாசிபிள் கிடையாது மேல டாப்ல போறது. ஏன்னா 1 day gap betweenல வராது. ஆனா இதுல ஒரு வேளை நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னது? இட்ஸ் a W buying a munch கொடுத்தா 1 day gap between T and W என்னால பிளேஸ் பண்ண வைக்க முடியும். T and W என்னால பிளேஸ் பண்ண வைக்க முடியும். கரெக்டா? ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? இந்த W வந்து எப்போ வரணும்? just after the day of the one who buying a KitKat. கரெக்டா? இப்போ எப்படி இருக்கணும்? W வந்து எனக்கு மஞ்சு, அதுக்கு முன்னாடி நாள் வந்து கிட்கட் வந்து பை பண்ணியிருந்திருக்கணும். கரெக்டா? அப்ப கிட்கட் பை பண்ண அடுத்த நாள் எனக்கு மஞ்ச் பை பண்ணணும். அப்ப என்னது? கிட்கட்டு W
மஞ்சு, இதுல டி. கரெக்டா? இதுல கொடுக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டுமே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி மில்கி பார் இருக்காங்க, இங்க கேட்பரி இருக்காங்க. என்னால கொடுக்க முடியாது. திஸ் இஸ் த ராங் ஒன். இதுல நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு டபிள்யூ மஞ்சு கொடுத்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து கிட்கேட்டை கொடுக்க முடியாது, கேட்பரி. அப்ப இதுவும் தப்பு. கரெக்டா? சோ திஸ் இஸ் த ரைட் ஒன். ஓகேவா? த நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, பி டஸ் நாட் பை எ பெர்க். பிக்கு பெர்க் கிடையாது அப்படின்னா கொண்டு வந்து எக்ஸ் கொடுத்துடலாமா? பிக்கு பெர்க் கிடையாது, அப்ப எக்ஸ் கொடுத்துடலாம். கரெக்டா? சோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இப்போ ஒரு சாக்லேட் இன்னும் நம்ம ஃபில் பண்ணாம இருக்கோம். என்ன சாக்லேட் ஃபில் பண்ணாம இருக்கோம் இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷார்ட். பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு QRST QRS இன்னும் வரல. ஓகேவா? எஸ் கொண்டு வந்து ஃபில் பண்ணியாச்சு. 5 ஸ்டார். சூப்பர். ஓகேவா? தி நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சோ क्वेश्चंस இப்போ யார் யார் என்னென்ன சாக்லேட் வாங்கியிருக்கா, என்ன டேல வாங்கியிருக்கா அதான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? அப்ப அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஓகேவா? அடுத்த கண்டென்ட் பாருங்க. 6 ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப ஆட்கள், something persons born on either 13th or 21st of the different month. என்னென்ன மாசம்? ஜனவரி, செப்டம்பர், அக்டோபர். நல்லா பாருங்க. ஜனவரி have the 31 days, செப்டம்பர் have the 30 days, அக்டோபர் have the 31 days. கரெக்டா? சோ எனக்கு இதுல நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? நம்பர் ஆஃப் டேஸ் இருந்தா தான் ட்ரை பண்ண முடியும். சோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களால எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. பின்னாடி நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? டைம் மிஸ் பண்ண வேணாம். மொத்தம் வந்து நல்லா பாருங்க. 6 ஃபேமிலி மெம்பர்ஸ், மொத்தமே 6 நபர்கள் தான். கரெக்டா? 3 மாசம் எனக்கு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. 2 டேட் டிஃப்ரெண்ட் டேட்ல வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மீன் பண்ணி இந்த இது வந்து எனக்கு உருவாக்கி இருக்காங்க. கரெக்டா? 1 13ஆம் தேதி பிறந்திருக்கணும், இல்ல அப்படின்னா எனக்கு 6ஆம் தேதி 21ஆம் தேதி பிறந்திருக்கணும். கரெக்டா? இப்போ என்கிட்ட 2 பாசிபிலிட்டி டேட் வந்து என்கிட்ட இருக்கு. சரி, ஓகே. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஜான்வரி, செப்டம்பர், அக்டோபர். இது வந்து ஜான், செப்டம்பர், அக்டோபர். ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாசத்துல 31 நாட்கள் இருக்கும். செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள் தான் இருக்கும். அக்டோபரை பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள் தான் எனக்கு அந்த மாசத்துல எனக்கு இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், பி who is the father in law of S. கரெக்டா? P who is the father in law of S. S கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா தான் வந்து பி. எஸ் வந்து மேலாக இருந்தாங்கன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க, பொண்ணா இருந்தா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எனக்கு தெரியாது.
யாரை பத்தி பேசுறாங்க? இந்த P பத்தி தான் பேசுறாங்க. born on the month which has 31 days. இந்த P பிறந்தது வந்து 31 days இருக்கிற ஒரு மாசத்துல. neither you nor T born on the month which has 30 days இருக்கு மாசத்துல பிறந்து இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்க, 31 days இருக்கிற மாசம் என்கிட்ட 2 மாசம் இருக்கு. அதுல Pங்கிற ஒரு நபர் பிறக்கிறாரு, யூங்கிற நபர் பிறக்கிறாரு, Tங்கிற நபர் பிறக்கிறாரு. மதர் ஆஃப் ஆர் born on 21st செப்டம்பர். மதர் ஆஃப் ஆர், ஆருக்கு ஒரு மதர், ஆரோட ஜெண்டர் தெரியாது, ஆனா ஆரோட மதர் மட்டும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டா? அவங்க யாரு அப்படின்னா, நான் இப்போதைக்கு எனக்கு பர்சன் வந்து எனக்கு தெரியாதுல்ல, என்ன எழுத்துங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுடைய பேரோ இல்ல அந்த லெட்டரோ எனக்கு தெரியாது. ஸோ மதர் ஆஃப் ஆர் அப்படின்றவங்கள நான் இப்போதைக்கு ஸ்டார்ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஸ்டார். இந்த ஸ்டார் வந்து என்ன என்னைக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா, இத 21st of செப்டம்பர் அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 21. கரெக்டா? இப்போ எனக்கு ரெண்டு டேட் வந்து எனக்கு வரும். என்னென்ன டேட்? ஒன்னு வந்து 13, இன்னொன்னு 21. ஸோ இது வந்து 13, இது 21. இது 13, இது 21. இது 13, இது 21. ஸோ 21st of செப்டம்பர் அன்னைக்கு யார் பிறந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் அப்படின்ற பேர் இருக்காங்கல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் பிறந்திருக்காங்க அப்படின்றது. T was born on 13th of the month. 13ஆம் தேதி பிறக்கிறாங்க. is the sister-in-law of R. சரிடா? is the sister-in-law of R. கன்ஃபார்ம். சரி, ஓகே. இப்ப நல்லா பாருங்க, யாரு இந்த T வந்து 13ஆம் தேதி பிறக்கிறாங்க, சிஸ்டர்-இன்-லா அப்படின்றத எனக்கு சொல்லிட்டாங்க. சிஸ்டர்-இன்-லான்னு சொல்றாங்க. and 13th of the month sister-in-law or who was born 21st of the month. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். or who was அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப ஏற்கனவே எங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 21ஆம் தேதி மதர் ஆஃப் ஆர் வந்து எனக்கு பிறந்திருக்காங்க. கரெக்டா? மதர் ஆஃப் ஆர் தான் எனக்கு பிறந்திருக்காங்க. அப்போ ஆர் வந்து எப்படி அதே செப்டம்பர் 21 பிறந்திருக்க முடியும்? அப்ப கண்டிப்பா செப்டம்பர் மாசம் பிறக்கலங்கிறது மட்டும் எனக்கு இங்க கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. சோ புரியுதா? கன்ஃபார்மா எனக்கு என்னது, இட்ஸ் செப்டம்பர் மாசம் அவங்க பிறக்கல. யாரு? ஆர் வந்து. ஆனா 21 தான் பிறந்திருக்காரு. ஆர் வந்து 21 தான் பிறந்திருக்காரு. ஆனா என்ன பிறக்கல? செப்டம்பர் மாசம் பிறக்கல. ஏற்கனவே நம்ம தனியா இங்க ஒரு லிஸ்ட் எழுதிட்டு இருக்கோமா? என்ன எழுதிட்டு இருக்கோம்? யார் வந்து 31 நாட்களை கொண்ட ஒரு மாசத்துல பிறந்துட்டு இருக்காங்கன்னு எழுதிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஆரும் வந்து உள்ள சேர்ந்துக்குவாரு. ஏன்னா செப்டம்பர் மாசம் தான் அவர் பிறக்கலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ யார் 4 பேர் வந்து அந்த 31 நாட்களை கொண்ட அந்த 2 மாசம், ஜனவரி மற்றும் அக்டோபர்ல பிறந்தவங்க அப்படின்னா PUTR அப்படின்ற இந்த 4 வருது. இது போக இருக்கிற மீதி 2 நபர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு வந்து எஸ் இருக்காங்க. கரெக்டா? இன்னொன்னு யார் இருக்காங்க? நமக்கு கியூ இருக்காங்க. அப்போ எஸ் அண்ட் கியூ இந்த 2 பேர் தான் என்னைக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் மாசத்துல. செப்டம்பர் மாசத்துல எனக்கு பிறந்திருக்காங்க. இதுல பாசிபிலிட்டி எனக்கு மதர் ஆஃப் ஆர் வந்து எஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மதர் ஆஃப் ஆர் வர்றதுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? சரி, ஓகே. இது நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் அடுத்தது என்னது? நமக்கு 2 persons were born between R and T அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, ஆரும் 31 நாட்களை கொண்ட ஒரு மாசத்துல தான் பிறந்திருக்காரு. டீயும் 31 நாட்களை கொண்ட ஒரு மாசத்துல தான் பிறந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 டேவை அவங்க ஆக்குபை பண்றாங்க. எய்தர் ஆர் அல்லது டி வந்தாங்க அப்படின்னா 1, 2 ஆர் அல்லது டி இங்க வந்துருவாங்க. நடுவுல 2 பேர் எனக்கு பிறந்திருக்காங்க. இந்த லைனுக்கான அர்த்தம் அதுதானே? 2 persons were born between R and T. S is the sister of T. கரெக்டா? S is the sister of T யோட. ஏற்கனவே என்னது? T is the T who was born the 13th of the month is the sister-in-law of R. இப்ப Tங்கிறது sister-in-law யாருக்கு? ஆருக்கு. கரெக்டா? அப்போ R is the male person, S ஓட ஹஸ்பண்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ஆரோட மதர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க மேபி எஸ் இல்லைன்னா கியூவா வரும்போது கியூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
P ஓட மனைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? P ஓட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் no one was born after you who is the son of R. இந்த U வந்து R ஓட சன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் தான் கடைசியா பிறந்திருக்காரு. அப்போ யூவை கொண்டு இங்க நம்ம போட்டுடலாம். கரெக்டா? இப்ப இந்த மதர் ஆஃப் ஆர் யாரு அப்படின்னா கியூ அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த கியூவை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்றேன். இந்த அனதர் ஒன் பர்சன் யாரு அப்படின்னா எஸ் வந்து இந்த 30 நாட்கள்ல பிறந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன், அவரையும் உள்ள போட்டாச்சு. இப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டி என்கிட்ட இருக்கு. ஒருவேளை ஆர் இந்த இடத்துல வந்து எஸ் வந்து இது கியூ வந்து இது டீயா வந்து இது யூவாக எனக்கு இருக்கலாம், அல்லது இதுல டி வந்து இதுல ஆர் வரலாம். எப்படி பார்த்தாலும் மீதி இருக்கிற ஒரு ஆள் யாரு நமக்கு? யூங்கிற பர்சன். சரி சார், ஆறுங்கிற பர்சனா இல்லையே, யார் என்ன போல பி. எப்படி பார்த்தாலும் பி தான் டாப்ல வர போறாரு. ஏன்னா மீதி இருக்க ஒரு ஆள் அங்கதான் போறாரு. அதை நம்ம உள்ள ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது? டி who was born in 13th of the month. டி வந்து 13ஆம் தேதி எனக்கு பிறந்திருக்கணும். இது 21ஆம் தேதி, இது கிடையாது. டி வந்து 13ஆம் தேதி எனக்கு பிறந்திருக்காங்க, அது கன்ஃபார்ம். டி வாஸ் born the 13th of the month. ஆர் வந்து 21ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு. ஆர் வந்து 21ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு, அது கன்ஃபார்ம். ஸோ எனக்கான ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிச்சா? இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். பிளட் ரிலேஷன் பார்க்கும்போது இது பிளட் ரிலேஷன் வித் பசில். இதுக்கு பேர் வந்து பிளட் ரிலேஷன் வித் பசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாப்பா? ஸோ புரிஞ்சா? எஸ். ஸோ எதை முதல்ல சால்வ் பண்ணணும், எந்த க்ளூ எப்படி பயன்படுத்தணும், புரியுதா? கொஸ்டின் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? there are 4 couples, 4 couples. அப்போ மொத்தம் 8 பேர். 4 couples அப்படின்னா 8 பேர். getting married 4 different month, same year. June, August, September, November, but not necessary in the same order. All couples getting in the 4 different destinations. என்னது? ஜோத்பூர், அஜ்மர், சிம்லா அண்ட் ஜெய்ப்பூர். இந்த 4 இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கேட்டா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற இந்த 4 பிளேஸையும் எனக்கு டோட்டலா எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. யார் யார் எங்கெங்க கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் என்னது? மொத்தம் எனக்கு 4 கப்பிள்ஸ். கேட்டா மொத்தம் 4 கப்பிள்ஸ் அப்படின்னு வரும்போது யார் யார் எங்கெங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, ஓகே. First one, A was married in the month which has 30 days. கடா A வந்து 30 நாள் இருக்க ஒரு மாசம். நல்லா பாருங்க, இப்ப என்கிட்ட இருக்கிறது ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர். கடா இதுல ஜூன் வந்து எனக்கு 30 நாளை கொண்ட ஒரு மாசம், ஆகஸ்ட் 31 நாட்களை கொண்ட மாசம், செப்டம்பர் 30 நாட்களை கொண்ட ஒரு மாசம், நவம்பர் 30 நாட்களை கொண்ட ஒரு மாசம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானப்பா? இதுல எதுவும் மாற்றம் இல்லையே. எஸ். Okay. A was married on the month which have 30 days. அப்ப A என்ன மாசத்துல? ஜூன்லயோ செப்டம்பர்லயோ நவம்பர்லயோ எப்ப வேணா எனக்கு மேரேஜ் பண்ணிருக்கலாம் டே, பட் நாட் இன் த ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்ல கிடையாது. கரெக்டா? A வந்து 30 டேஸ் இருக்கிற ஒரு மாசம், ஆனா நாட் த ஜெய்ப்பூர். Or did not married in Simla. P was married in the month which does not have 30 days. Does not have 30 days. அப்படின்னா என்ன அர்த்தம்?
P is married on which month? P is married on which month? It's August. Super. கரெக்டா? அப்ப எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. P வந்து எனக்கு ஆகஸ்ட்ல தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப என்னென்ன மாசம் நமக்கு? ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர். இத வந்து நம்ம ஜூன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர். ஆகஸ்ட் மாசத்துல தான் P வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இந்த ஒரு க்ளூ எனக்கு கிடைச்சிருச்சு. P was married in the month, sorry, 30 days. And it is the husband of R. கரெக்டா? And is the husband of R. யாரு? P வந்து husband of R ஆமா. So P is the male person and he is husband of R. அப்படி நம்ம சொல்லலாமா? கரெக்டா? Husband of R. The next one. A is not the female. That means A is the male person அப்படின்றது எனக்கு கிடைச்சிருச்சு. Q is the wife of the one who was married in Simla in November. கரெக்டா? இப்ப நவம்பர்ல தான் சிம்லால கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்றாங்க. கரெக்டா? சோ இன் நவம்பர் வேற. இப்ப Qவும் அந்த இடத்துல எனக்கு வந்துருவாங்க. அந்த Q is the wife of. அப்ப நவம்பர்ல Q வந்துருவாங்க. Q is the wife someone ஏதோ ஒரு மேல் பர்சனுக்கு. அது யாருன்றது இன்னும் நமக்கு தெரியல. அண்ட் இங்க கல்யாணம் பண்ணவங்க எந்த டெஸ்டினேஷன்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க? சிம்லா. சொல்லலாமா? நவம்பர் மாசம். அண்ட் A and Q are not the married couples. ஏவும் Qவும் மேரிட். அப்ப என்னது? A is not in that November. இப்ப A வந்து நவம்பர்லயும் கல்யாணம் பண்ணல. இன்னொரு மாசம் என்னது? ஆகஸ்ட்ல வர முடியாது. ஏன்னா ஆகஸ்ட்ல ஏற்கனவே 2 பேர் போயிட்டாங்க. அதனால அதுவும் கிடையாது. மீதி இருக்கிற ஜூனா இருக்கலாம் அல்லது செப்டம்பரா இருக்கலாம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். ஜூன்ல செப்டம்பர்ல தான் A வந்து கல்யாணம் பண்றாங்க. S is the husband of C. சரி, ஓகே. S is the husband of C. அப்ப C is the female person அப்படின்னு சொல்லலாம். Neither married அஜ்மர் அண்ட் ஜோத்பூர். அஜ்மர்லையும் கல்யாணம் பண்ணல, ஜோத்பூர்லையும் கல்யாணம் பண்ணல. நல்லா பாருங்க, இந்த ரெண்டு பர்சனும் அஜ்மர்ல கல்யாணம் பண்ணல, ஜோத்பூர்ல கல்யாணம் பண்ணல, சிம்லாவையும் கல்யாணம் பண்ணல. சிம்லால கியூ கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்போ சிம்லாவையும் கல்யாணம் பண்ணல. அப்போ எங்க தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க? இட்ஸ் ஜெய்ப்பூர். கரெக்டா? ஜெய்ப்பூர்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப எஸ் அண்ட் சி மேரிட் இன் ஜெய்ப்பூர். அதை நம்ம எடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஆனா எந்த மாசம்னு தெரியாது, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கரெக்டா? பி டிட் நாட் மேரிட் இன் அஜ்மர். கரெக்டா? பி வந்து அஜ்மர் கிடையாது. போத் பி அண்ட் டி டிட் நாட் மேரிட் இன் செப்டம்பர். பியோ டியோ செப்டம்பர்ல கல்யாணம் பண்ணல. கேட்டா? பியோ டியோ செப்டம்பர்ல வர மாட்டாங்க. டி டிட் நாட் மேரிட் இன் அஜ்மர். கரெக்டா? சோ இவ்வளவு வேற நம்ம உள்ள தூக்கி போட்டாச்சு. கப்புள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்லா பாருங்களேன், யாரெல்லாம் நமக்கு கப்புள்ஸ் அதை முதல்ல கவனிக்கணும். பி அண்ட் ஆர் வந்து ஒரு கப்புள்ஸ். கரெக்டா? இதை நம்ம தூக்கி விடலாம். ஃபர்ஸ்ட் கப்புள்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சது பி அண்ட் ஆர் வந்து ஒரு கப்புள்ஸ் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி அதுல வந்து பி வந்து இஸ் அ மேல் பர்சன், ஆர் இஸ் த ஃபீமேல் பர்சன். அதே மாதிரி இன்னொரு கப்புள்ஸ் யாருன்னு பார்த்தா கியூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவரோட ஹஸ்பண்ட நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அவர் என்ன கண்டுபிடிக்கல. அடுத்தது யாரு? எஸ் அண்ட் சி ஆர் மேரிட் கப்புள்ஸ். எஸ் அண்ட் சி ஆர் மேரிட் கப்புள்ஸ். the another person A is the male person மட்டும் தெரியும். அப்போ ஆனா கியூவா கல்யாணம் பண்ணலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கரெக்டா? ஏன்னா அந்த இடத்துல லைனே கொடுத்துட்டாங்க எனக்கு. Q is the wife of, sorry, the
போத் ஏ அண்ட் கியூ ஆர் நாட் எ மேரிட் கப்பிள்ஸ். அப்ப எனக்கு ஏவ கியூ கல்யாணம் பண்ணலன்றது எனக்கு தெரிஞ்சதுனால கன்ஃபார்ம் இங்க வந்தாச்சு. இப்ப என்கிட்ட மொத்தம் இருக்கிறதுலேயே 2 பர்சனை ஃபில் பண்ணணும். அதுல யார் யாரு அப்படின்னு நம்ம பர்சன்ஸ் உடைய நேம பார்க்கும்போது ஒன்னு பி இன்னொன்னு டி. கேட்டா ஒரு பர்சன் சரி பி இங்க போட்டாங்களோ நம்ம டி வரணும். இன்னொன்னு வந்து என்னப்பா நமக்கு ஏபிசிடி அதுல ஏ பி இன்னும் வரவே இல்லை. கேட்டா டி அண்ட் பி வந்து நம்ம இங்க ஃபில் பண்ணணும். இதுல ஒரு ஆண் ஒரு பெண் வந்து எனக்கு இருக்காங்க அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கேட்டா சரி ஓகே. இப்ப ஏற்கனவே ஆர் வந்து சிம்லால கல்யாணம் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆரை வந்து நம்ம எழுதிடலாமா? இந்த பர்சன் ஆர் வந்து எனக்கு சிம்லால கல்யாணம் பண்ணல. அண்ட் அதே மாதிரி பி டிட் நாட் மேரிட் இன் அஜ்மர். இதே பி வந்து அஜ்மர்ல கல்யாணம் பண்ணல. நெக்ஸ்ட் வேற எங்க வருவாங்க நமக்கு? ஜோத்பூர் ஜெய்ப்பூரை வந்து எஸ் அண்ட் சிக்கு நான் கொடுத்துட்டேன். அப்ப ஜெய்ப்பூரும் கிடையாது. அப்ப எந்த ஊர் தான் நமக்கு? இட்ஸ் ஜோத்பூர். கரெக்டா? ஜோத்பூர்ல தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஜோத்பூர்ல உள்ள ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 30 days இருக்கிற ஒரு மாசத்துல தான் எனக்கு கல்யாணம் பண்றாரு. ஏ வந்து ஜெய்ப்பூர்ல பண்ணல. ஓகே, அது பிரச்சனை இல்லை எனக்கு. இப்ப நவம்பர் ஆகஸ்ட் வரல அப்படின்னா செப்டம்பர் இல்ல ஜூன்ல எனக்கு வரலாம். தாராளமா எங்க வரணுமோ வந்துக்கலாம். ஏ வாஸ் மேரிட் த மந்த் 30 days பட் நாட் த ஜெய்ப்பூர். இப்ப ஏ கூட பி வருவானா இல்ல ஏ கூட டி வருவானான்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? இப்ப என்கிட்ட இருக்குது 2 சிட்டி தான். கரெக்டா? ஒன்னு சிம்லா இன்னொன்னு ஜோத்பூர். கரெக்டா? இது ரெண்டும் போயிடுச்சு. மீதி இருக்கிறது என்ன ஊர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜோத்பூர் போயிடுச்சு, சிம்லா போயிடுச்சு. ஜெய்ப்பூரை வந்து நான் ஒருத்தருக்கு கொடுத்துருவேன். யாருக்கு கொடுத்துருவேன்? ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஜெய்ப்பூர் வந்து எஸ் அண்ட் சிங்கிற பேருக்கு நான் கொடுத்துட்டேன். கரெக்டா? அப்போ அஜ்மர் தானே யார் கல்யாணம் பண்றா? ஏ வந்து கல்யாணம் பண்றாங்க. கரெக்டா? ஏ வந்து அஜ்மர்ல தான் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ வந்து அஜ்மர்ல கல்யாணம் பண்றாரு. ஆனா டி வந்து அஜ்மர்ல கல்யாணம் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அண்ட் பி ஆர் த மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? ஏ அண்ட் பி ஆர் த மேரிட் கப்பிள்ஸ் மேரிட் இன் அஜ்மர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கியூ அண்ட் டி ஆர் த மேரிட் கப்பிள்ஸ் மேரிட் இன் சிம்லா. அதுதானே? டி அண்ட் கியூ மேரிட் இன் சிம்லா. எஸ், சூப்பர். நமக்கான ஆன்சர் இப்ப ஃபைனலா கிடைச்சிருச்சா? இப்ப மாசத்தை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமா? மாசம் அப்படின்னு நம்ம வரும்போது ஏற்கனவே கியூவை நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். கரெக்டா? கியூவை கொண்டு வந்து இங்க போட்டுடலாம். இவங்க எங்க வருவாங்க? ஜே அண்ட் எஸ் வந்து எந்த மாசத்துல வர மாட்டாங்க சொல்லிருக்காங்க. எஸ் அண்ட் சி வந்து எஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் சி நெய்தர் அஜ்மர் ஆர் ஜோத்பூர் அண்ட் போத் பி அண்ட் டி டஸ் நாட் மேரிட் இன் செப்டம்பர். பியோ டியோ செப்டம்பர்ல வர மாட்டாங்க. அப்போ ஏ இஸ் மேரிட் டு பி இன் ஜூன். எந்த மாசத்துல எனக்கு வருவாங்க? இது அஜ்மர். எந்த இதுல? அஜ்மர்ல. அப்போ எஸ் அண்ட் சி மேரிட் இன் ஜெய்ப்பூர். புரிஞ்சாப்பா? எஸ், ஓகே. சோ அடுத்த பசல் போயிடலாமா? அடுத்த பசல் போயிடலாமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. என்ன கொடுத்தாங்க? 6 persons watching a different movies in a week of
ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மொத்தம் எத்தனை? 6 பேர் தான். 6 persons வாட்சிங் டிஃபரெண்ட் மூவிஸ். 6 மூவி தான் கரெக்டா. மண்டே டு சாட்டர்டே 6 நாட்கள்ல எனக்கு வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டா. மண்டே டு சாட்டர்டேல வந்து டிஃபரெண்ட் மூவிஸ் வந்து யார் யாரு என்னென்ன மூவி பாக்குறா அப்படின்ற மாதிரி எனக்கு பேசியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஃப்ரம் என்னைக்கு கொடுத்துருக்காங்க? மண்டே கொடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே கரெக்டா. 6 நாட்கள். எஃப் வாட்சிங் மூவி பிஃபோர் த ஜி, ஹூ வாட்சிங் ஜேகே. எஃப் வாட்சிங் த மூவி பிஃபோர் த ஜி பட் நாட் எ ஜஸ்ட் பிஃபோர் ஆர் இமீடியட்லி பிஃபோர். அதனால தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஜஸ்ட் பிஃபோரோ இமீடியட்லி பிஃபோரோ கிடையாது, பட் எ பிஃபோர். ஹூ வாட்சிங் தட் ஜேகே. G does not watch the movie immediately after the F. G does not the movie watching immediately after the F. கண்டிப்பா கிடையாதுன்னு வேற எனக்கு சொல்லிட்டாங்க. Definitely பின்னாடி தான். 3 persons watching the movie between the person who watching XC and SD movie. 3 persons watching the movie between. There are 3 persons watching the movie between the person who watch XC and SD. J watched the movie just before the person who watched that SD. J watched the movie just before the SDங்கிற மூவி பார்க்கறனால உனக்கு just beforeல எனக்கு இருக்காப்ல. ஸோ இப்போ எனக்கு SD வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிப்பா இருக்கு? இது வரைக்கும் பசில்ங்கிறது பார்த்துருக்கீங்கல்ல. உண்மையிலே பசில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த க்ளூவை வச்சு இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க. நான் அந்த பர்டிகுலரா 2 க்ளூவையும் நான் சொல்லிடுறேன். 3 persons watch between the person who XC and SD இந்த க்ளூவையும் J watching just before the SD இந்த 2 க்ளூவை வச்சு
எஸ்டி எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்க? சோ எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? சாட்டர்டேல எஸ்டி வருவாப்ல. நான் கேக்குறது பாசிபிலிட்டி தான் கேக்குறேன். நான் கேக்குறது பாசிபிலிட்டி. நான் ஆன்சர் கேட்கல, பாசிபிலிட்டி மட்டும் தான் கேக்குறேன். பாசிபிள் தான். சாட்டர்டேல தான் வர வாய்ப்பு இருக்கா? எஸ்டி வந்து சாட்டர்டே மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்கா? சாட்டர்டே மட்டும் தான் வர வாய்ப்பு இருக்கா? நல்லா பாருங்க. 3 பீப்புள்ஸ் வாட்சிங் மூவி பிட்வீன் கரெக்டா? ஒருவேளை மண்டே கொடுத்தேன் அப்படின்னா எஸ்டிய கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு இமீடியட்லி பிஃபோர் ஜே இருக்கணும், முடியாது. ஸோ எஸ்டிய நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா ஜேவை இங்க கொடுக்கலாம். 1 2 3 இந்த இடத்துல எக்ஸிய நான் பிளேஸ் பண்ணலாம். ஒரு பாசிபிலிட்டி. ஒருவேளை எஸ்டிய நான் இங்க பிளேஸ் பண்ணா ஜே இங்க கொடுத்து 1 2 3 எக்ஸி இங்க வரலாம். ஒருவேளை எஸ்டி இங்க கொடுத்தா ஜே இங்க கொடுத்து 1 2 3 எக்ஸி எனக்கு இங்க வரலாம். 3 பாசிபிலிட்டி இருக்கு. 3 பாசிபிலிட்டில நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்டி இவங்களை வந்து நம்ம பிளேஸ் பண்ண வைக்க முடியும் இந்த க்ளூல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து the person who watched the BH movie just before the G and just after the I. நல்லா பாருங்க. BH அப்படின்ற இந்த ஒரு பர்టిక్యులர் மூவியை பத்தி பேசணும். the BH movie just before the G, just after the I. The person who watched the LM movie watching before the H, not a just before pa, Hக்கு முன்னாடி கேக்கு அப்புறம், not a just. சரி, ஓகே. இப்போ நம்ம இருக்கிறத வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாமா? 1 by 1 எடுத்து உள்ள போட. நம்மள்ட்ட மொத்த க்ளூவே இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க கேட்டா. இருக்கிறத வச்சுதான் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் கேட்டா. இப்போ ஜிக்கு முன்னாடி எத்தனை பர்சன்ஸ் மேக்சிமம் இல்ல மினிமம், ரெண்டுல ஏதோ ஒண்ணு. மேக்சிமம் எத்தனை பேர் வரலாம், மினிமம் எத்தனை பேர் வரலாம் அப்படின்னு பார்த்தா மேக்சிமம் யார் வேணா வரலாம். ஜிக்கு அப்புறமா இவன் ஒருத்தன் கண்டிப்பா இருக்காங்கிற மாதிரி எந்த ஒரு க்ளூமே நம்ம கிட்ட கிடையாது கேட்டா. ஜிக்கு அப்புறமா கண்டிப்பா இவன் இருப்பான் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா ஜிக்கு முன்னாடி பிஹெச்ங்கிற மூவி பாக்குறவன் ஐங்கிற மூவி பாக்குற 2 பேர் இருக்காங்க. ஒரு இந்த பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜிக்கு இம்மீடியட்லி பிஃபோர்ல எஃப் கண்டிப்பா கிடையாது. அப்ப கண்டிப்பா ஐக்கு மேலதான் எஃப்பும் வருவாங்க. ஓகேங்களா? ஐக்கு மேல எஃப் அது எங்கேன்னு தெரியாது. ஸோ மினிமம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 1 2 3. மினிமம் 3 நாள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் இல்லாம மினிமம் வியாழக்கிழமைக்கு அப்புறம் தான் ஜி வர்றதுக்கான வாய்ப்பே நமக்கு இந்த இடத்துல அமையுது கேட்டா, வர்றதுக்கு அமையுது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வேலை இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இது பாசிபிலிட்டி நம்பர் 1, இது பாசிபிள் நம்பர் 2, இது பாசிபிள் நம்பர் 3. பாசிபிள் நம்பர் 1ல நம்ம டியூஸ்டேவே நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோம். ஒரு வேலை ஜிய வயலட்ல எழுதலாம். ஜி இந்த இடத்துல போட்டா இதுல வந்து நான் பிஹெச் அப்படின்ற மூவிய போடணும், இதுல ஐய கொடுக்கணும். எஃப் போடுறதுக்கு இடம் இல்லையே, மேல ஜே வந்துட்டாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு? ஸோ இட்ஸ் நாட் ஏ பாசிபிள். ஜி இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அடுத்தது என்னது? மினிமம் வெள்ளிக்கிழமை. இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வெள்ளிக்கிழமை வரதான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, ஐயோ அடுத்த செகண்ட்ல பார்த்தாலும் அதே தான். தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை போடலாம். 3 பேர் நமக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். கண்டா. சோ இப்ப பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாறுது கரெக்டா.
சரி ஓகே. அப்ப எனக்கு எஃப் கண்டிப்பா வந்து ஐக்கு மேல போயிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கே அண்ட் ஹச் இவங்கள நம்ம பார்ப்போம். கே அண்ட் ஹச்ல இருந்து நம்ம போறதுக்கு வழி இருக்கா? கேக்கு அப்புறமா தான் ஹச் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க யார் யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தெரியல. இப்ப பாசிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கரெக்டா? இப்போ பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இந்த ஜேவை இங்க நான் எடுக்கிறேன், எஸ்டியை இங்க எடுக்கிறேன், எக்ஸியை இங்க எடுக்கிறேன். ஒருவேளை நான் ஜியை இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா ஜிக்கு இம்மீடியட்லி பிஃபோர்ல பிஹெச் வரணும், அதுக்கு இம்மீடியட்லி பிஃபோர்ல எனக்கு ஐ வரணும். அப்ப எனக்கு இருக்கிற மீதி ஒரு இடம் எஃப் கொடுக்கறதுக்கு இது மட்டும் தான் இடம் இருக்கு. ஸோ வாங்கி நம்ம கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஒருவேளை இதுபடி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஜியை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா இம்மீடியட் பிஃபோர்ல பிஹெச் எனக்கு வருவாங்க, அதுக்கு மேல ஐ வரணும். ஆனா இந்த ரெண்டு இடத்துல எஃப் எங்க வேணாலும் வரலாம். கரெக்டா? எஃப் எங்க வேணாலும் வரலாம் அப்படின்ற கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுருது. ஆனா ஜிங்கிற மூவி என்னது? ஜேகே அப்படின்ற ஒரு பிலிம் எனக்கு மூவியா பாக்குறாங்க. கரெக்டா? ஏன்னா ஜி வந்து ஜேகேங்கிற மூவி. அப்ப ஜிக்கு நேரா ஜேகே அப்படின்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல எக்ஸி வந்திருக்காங்க. கரெக்டா? அப்ப எனக்கு இந்த பாசிபிள் தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடும். கரெக்டா? இதை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி கிளியர். செகண்ட் பாசிபிள் என்னது? நமக்கு எங்க கொடுக்கணும்? ஃப்ரைடேல கொடுக்கலாம், இல்ல சாட்டர்டேல கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது ஃப்ரைடேல கொடுக்க முடியாது. சாட்டர்டேல தான் ஜியை நான் கொடுக்கணும். ஜேகேவை இங்க கொடுப்பேன். ஜேகே இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா இம்மீடியட்லி பிஃபோர்ல பிஹெச் வரணும், அது என்னால முடியாது. இம்மீடியட்லி பிஃபோர்ல பிஹெச் வரணும், அது என்னால முடியாது. இல்ல ஃப்ரைடேல கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது, ஏன்னா ஜேகேவை என்னால தர முடியாது. அப்ப என்னது? இந்த பாசிபிள் தப்பு. கரெக்டா? சரி ஓகே. இப்ப தேர்ட் பாசிபிள் போனா தாராளமா இங்க கொடுக்கலாம். எது? ஜி எங்க கொடுத்து ஜேகே மூவியை கொடுக்கலாம், இதுல பிஹெச் கொடுக்கலாம், இதுல ஐய கொடுத்து இத எஃப்னு சொல்லி நம்ம மீன் பண்ணிக்கலாம். கரெக்டா? கன்ஃபார்மா இங்க வந்துடும். கேக்கு அப்புறம் தான் ஹச் வரணும். சோ கேக்கு அப்புறம் தான் ஹச் வரணும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எல்கேங்கிற ஒரு மூவி வரணும். பட் இது இங்க எனக்கு முடியல. கரெக்டா? இப்போ கேக்கு அப்புறம் ஹச் வரணும், இதுக்கு பிட்வீன்ல எல்கேங்கிற ஒரு மூவி எனக்கு வரணும். கரெக்டா? எல்கேங்கிற மூவி எனக்கு வரணும். அப்ப இட்ஸ் கிளியர் இங்க வந்துடும். அப்ப மீதி இருக்கிற ஒரு மூவியோட பேரை தூக்கிட்டு கொண்டு போய் டாப்ல போட்டுடலாமா? மீதி இருக்க ஒரு மூவி பேரு சம்திங் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். பிஹெச் என்ன மூவி பையனும் நம்ம போடாது, WQ. அதை கொண்டு வந்து இங்க நம்ம போட்டுடலாம். புரிஞ்சா? ஓகே. சரி, பசில் அப்படின்னா இவ்வளவுதான்ப்பா. டோட்டலாவே வந்து பாத்தீங்க இந்த டைப் ஆஃப் பசில். ஐயோ, இது டே பேஸ் பசில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்கு. பாக்ஸ் பேஸ்டு இதெல்லாம் இருக்கு. நம்ம அப்கமிங்ல வரப்போற அட்வான்ஸ் கிளாஸஸ்ல நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பேசிக் கிளியரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்குதுங்களா. ஸோ பேசிக் முதல்ல ஃபவுண்டேஷனை டச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. பசிலோட கொஸ்டின் கிடைக்குமா? சரி, நான் பாக்குறேன். ஓகேங்களா? நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். கொஞ்சம் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு நிறைய எல்லாம் கிடையாது.
முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான டவுட் கேட்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கேட்கலையே. IBPS SO, which post shall I apply? Qualification, MBA, HR and marketing, which will best? எனக்கு அது கரெக்டா தெரியலையேமா. HR அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது எது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்று பண்றேன், என் ஃப்ரெண்ட் வந்து மார்க்கெட்டிங்ல தான் இருக்காப்ல. ஓகேவா? எஸ்ஓ முடிச்சு 2020 பேட்ச். சரிங்களா? 2020 பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணலாம். 2019 வந்து நோட்டிபிகேஷன் ஆச்சுல, 2019 நோட்டிபிகேஷன்ல எஸ்ஓ கிளியர் பண்ணி 2020 வந்து 2020 வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ தஞ்சாவூர் பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். ஓகேங்களா? நான் வந்துட்டு கேட்கறேன், HR இன் மார்க்கெட்டிங் வந்து இது MBA இன் மார்க்கெட்டிங்ல தான் படிச்சது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சது வந்து MBA படிச்சுட்டு எஸ்ஓ கிளியர் பண்ணிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல கெட்ரா பேங்க்ல. ஓகேவா? நான் அவன்கிட்ட கேட்கறேன், அவன் வந்து ஒர்க், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் சொன்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பிஓ விட இது ஜாலியா தான்டா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். பிஓக்கு கூட வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பிஓ ஆனா பிஓ லெவலுக்கு சேலரி, பிஓ லெவலுக்கான மரியாதை எல்லாமே இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான் மார்க்கெட்டிங்ல வந்து. ஓகேங்களா? நான் கேட்டு பாக்குறேன் அப்டேட் என்ன சொல்றான். இல்ல அதை விட ஓகேங்களா, ஃபீல்டு ஒர்க் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டுக்குலாம் அந்த அளவுக்கு நிறைய எல்லாம் போக மாட்டான்ப்பா. ஓகேங்களா? ஃபீல்டுக்குலாம் அதிகமா போக மாட்டான். ஓகேங்களா? ஃபுல்லா ஆபீஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்பெல்லாம் யார் வந்து ஃபீல்டுக்குலாம் போய் வெரிஃபை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்பெல்லாம். ஓகேங்களா? ஓகே. ஏஎஃப்ஓவா? HR பத்தி எனக்கு தெரியல. நான் வேணா அந்த பையன்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா கண்டிப்பா அவங்க இதுலயே HRலாம் யாராவது இருப்பாங்க, ட்ரைனிங் வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எஸ்ஓ ட்ரைனிங் போயிருப்பான்ல, அதில் HR முடிச்சவங்க கான்டாக்ட் இருக்கும். நான் அவங்கள்ட்ட கேட்க சொல்லி பேச சொல்லி சொல்றேன். ஓகேவா? படிச்ச என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏஎஃப்ஓ பத்தி எனக்கு தெரியலப்பா. எனக்கு அது எப்படி, அது ஒர்க் ப்ரெஷர்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் வேணா செக் பண்ணி சொல்றேன், அப்டேட் பண்ணி சொல்றேன். சரிங்களா? பிஎஸ்சி அக்ரி அதான் கேட்கிறேன். எனக்கு ஒர்க்கிங் என்வரான்மெண்டல் தெரியல. பட் அக்ரியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்ல இட்ஸ் வெரி லோயஸ்ட் கட் ஆஃப். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு கட் ஆஃப். காரணம் என்ன அப்படின்னா, ரமேஷ் நீங்க சொல்றீங்கல்ல நான் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றேன்ட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா நீங்க சர்க்கிளர் கேட்டு பாருங்க, நீங்க பிஎஸ்சி முடிச்ச பசங்க கிட்ட மோஸ்ட்லி யாரும் ப்ரிப்பேர் பண்ண வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அக்ரி படிக்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம பேங்கிங்ல போலாம், ஈஸியா உள்ள போலாம், கட் ஆஃப் கம்மியா இருக்கும் நம்ம. ஏன்னா அப்ளை பண்றவங்க கம்மி, கட் ஆஃப் கம்மி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேகன்சி ஜாஸ்தி, அப்ளை பண்றவங்க கம்மி. 1000 போஸ்ட் இருக்கிற இடத்துல 10,000 பேர் அப்ளை பண்றான், 1000 பேர் எடுத்தாகணும். வெறும் 300 பேர் 200 பேர், 10,000 பேர் எக்ஸாம் எழுதுறதுல 300 பேர் 200 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு 40-50 மார்க்கே எடுக்கிறான் அப்படின்னா கட் ஆஃப் அந்த 40ல தான் வச்சாகணும், வேற வழி கிடையாது. சோ புரியுதா கட் ஆஃப் ஏன் குறையுதுன்ட்டு? அப்ப 40 மார்க் தான் கட் ஆஃப் வைக்க வழி இருக்கும். இதே நீங்க பிஓ எழுதாங்க, எக்ஸாம் எழுதுங்களேன், இல்ல இது வந்து எழுதுங்களேன், கிளர்க் எழுதுங்களேன், வெறும் 1000 போஸ்ட் 1,00,000 பேர் எழுதுவான். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இது வந்து கணக்கு கிடையாது. ஓகேங்களா? ஒரு 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுவான். இந்த 1,00,000 பேர்ல 50,000 பேர் 40-50 மார்க்குக்கு மேல மார்க் எடுத்துருவாங்க. 50,000 பேர் பாதிக்கு பாதி எடுத்துருவாங்க. ஆனா இங்க 10% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் என்னது நமக்கு கூட வரமாட்டாங்க. 10% ஆஃப் த பீப்புள்ஸ் கூட இங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பாதி மார்க் தாண்ட மாட்டாங்க. ஓகேவா? அதனால கட் ஆஃப் இங்க குறையும் நமக்கு வந்து. ஓகேங்களா?
எஸ்ஓல 4 டைம்ஸ் மெயின்ஸ், ஒரு டைம் இன்டர்வியூ. தம்பி அப்புறம் ஏன்ப்பா உன்னால கிளியர் பண்ண முடியல? அப்ப நான் சொல்லவே தேவையில்லையே. ஆக்சுவலா இதெல்லாம் சொல்லவே விவரமே சொல்ல தேவையில்லையே. ஆக்சுவலா ஈஸியா கிளியர் பண்ணிடலாமே. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க? எந்த இடத்துல? மெயின்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னாவே உங்க டெக்னிக்கல் நாலேஜ் தானே. அப்ப நீங்க டெக்னிக்கல் நாலேஜ் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி இருந்திருக்கலாமே. சம்திங் ஏதோ நடக்குது, ஓகேங்களா? நீங்க டெக்னிக்கல்ல மிஸ் பண்றீங்க. ஆப்டி ரீசனிங் பிரச்சனையே கிடையாது. நீங்க 3 தடவை கிளியர் பண்ணி போயிருந்தீங்க, 4 தடவை மெயின்ஸ் போயிருந்தீங்க, இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கன்ஃபார்ம் பிலிமினரியில கிடையவே கிடையாது, ஓகேங்களா? 0.25 ரொம்ப இதுப்பா. எனக்கெல்லாம் 0.25 போயிருந்தோம் கதறி கதறி அழுது நாளா வந்துட்டு, ஐயோ ஒரே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாம இருந்தா கூட கிடைச்சிருக்குமே அப்படின்லாம் சொல்லி. 0.25 அதாவது நம்ம மிஸ் பண்றதுங்கிறது கூட வேற, இந்த பக்கத்துல போய் நம்ம மிஸ் பண்ணோம் பாத்தீங்களா, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். இதுக்கு மேல எக்ஸாமே வேணாண்டா அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிடும், ஓகேவா? அதனால வந்து கொஞ்சம் இது நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த தடவை கண்டிப்பா விட்டுறாதீங்க, டெக்னிக்கலா நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க, ஓகேங்களா? மெயின்ஸா டெக்னிக்கல் ஸ்ட்ராங் ஆகுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, நான் இதோட கிளம்புறேன், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம். ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க. வெளியே எங்கேயும் மாஸ்க் எல்லாம் போடாம கொஞ்சம் எங்கேயும் வெளியே சுத்த வேணாம். திரும்ப மறுபடியும் கொரோனா எல்லாம் பரவுதுன்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க. சேஃபா வெடியெல்லாம் வெடிங்க. சந்தோஷமா ஹாப்பியா தீபாவளியை கொண்டாடிட்டு வாங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ரமேஷ். ஓகே மக்களே, பை, see you. மீண்டும் நாளை சந்திப்போம்.